ஆடி மாதம் 18ஆம் நாளன்று துவங்கக்கூடிய இந்த மகா நன்னாளிலே மிக முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய மிக சிறந்த நல்லாளாக பராசக்தி வடிவமாகவும் காளி வடிவமாகவும் மாரியம்மன் வடிவமாகவும் துர்க்கை வடிவமாகவும் அன்னை காவிரி தேவியை வணங்குகின்றோம். நாக பூஜைக்கு மகா சிறந்த நல்லாளாக இதனால் விளங்குகின்றது. அழகாக இல்லத்தை தூய்மை செய்து கோலமிட்டு அழகாக ஒரு தீபம் ஏற்றுங்க. ஆற்றங்கரைக்கு செல்லுங்க, நீரோற்ற இடத்திற்கு செல்லுங்க, அழகான ஒரு படையல் போடுங்க, விநாயகரை பிடித்து வையுங்க. மண் விநாயகர் பிடிங்கன்னு சொல்கிறோம். மண்ணால் செய்த விநாயகர், அதாவது தோற்றமும் மண்ணாலே அழிவும் மண்ணாலே என்பதை உணர்த்துவது இது. அப்போது அன்னை தோற்றுவிக்கின்றால் அகங்காரம் இல்லாமல் ஒரு ஜீவசக்தியாக அவளும் அழிக்கின்றால் சொல்வதற்காக அன்னைக்கு மண் பிள்ளையாரை மண்ணால் செய்யறது பிள்ளையார் பிடிச்சு வச்சா பிள்ளையார். அதாவது அதனால தான் ஒரு தெய்வ சக்திங்கிறத உணர்த்துவதற்காக தான் நீ எப்படி உருவாக்குன்றையோ, நீ எப்படி வேணாலும் பிள்ளையாரை உருவாக்க, உன்னுடைய கையால் உருவாக்குறது தான் பிள்ளையார்னு சொல்கிறேன். அப்படி அழகாக உருவெல்லாம் ஒன்றும் உருவாக்க தேவையில்லை. அழகாக அப்படி எப்படி வேணாலும் அதுக்கு தான் அந்த மோதகத்தில் பிள்ளையார் பண்ணுவாங்க, மண்ணில் பிள்ளையார் பண்ணுவாங்க, மஞ்சளில் பிள்ளையார் பண்ணுவாங்க, சாணத்தில் பிள்ளையார் பண்ணுவாங்க, எதில் வேணாலும் பண்ணுங்க, விநாயகரை உருவாக்குங்கள். அப்படி அழகாக ஒரு மண் பக்கத்தில் இருக்கிற ஆற்றங்கரைக்கு சென்று ஈரமான மண்ணை எடுத்து அழகிய விநாயகரை பிடித்து வைத்து 3 விநாயகர் வைக்கலாம். உங்கள் விருப்பம் போல் அழகிய பொட்டு வைத்து ஒரு தீபம் ஏற்றுங்க. வாழை இலை போடுங்க, பச்சரிசி வைங்க, பச்சரிசி வெல்லமும் கலந்து வைங்க, பயிறு கலந்து வைங்க, தேங்காய் உடைச்சி வைங்க, பழம் வைங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய என்ன பழங்கள் வேணாலும் வைங்க. பேரிக்காய் கிடைங்க இந்த சீசனில், அதுதான் முக்கியத்துவமாக சொல்லுவாங்க இதை. அதுவும் இல்லாமல் விளாம்பழம், முக்கியமாக சொன்ன அந்த கொய்யா அந்த பக்கத்தில் ரொம்ப சீசனாக இருக்கும், மாம்பழம், அது மாதிரி கிடைக்கக்கூடிய பழ வகைகள் அனைத்தையும் உங்களால் முடிந்த அளவுக்கு சேகரித்து அன்னை காவிரி அன்னைக்கு பூஜை செய்து அன்னை காவிரி தேவிற்கு ஒரு தீபமேற்றி வழிபடுங்கள். பூரணமாக நல்ல அருள் தருவாள்.